லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரில் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. காரில் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. யாரும் இன்றி ஆனாதையா அலைந்த என்னை அணைத்திரே. யாரும் இன்றி ஆனாதையா அலைந்த என்னை அழைத்திரே. என் கால்கள் சறுக்கிடும் போதெல்லாம் கர்த்தாவே நின் கிருபை தாங்கிடுமே. என் கால்கள் சறுக்கிடும் போதெல்லாம் கர்த்தாவே நின் கிருபை தாங்கிடுமே. எந்தன் கொம்பை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உயர்த்திடுவீர். எந்தன் கொம்பை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உயர்த்திடுவீர். காரில் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. காரில் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. யாரும் இன்றி ஆனாதையாய் அலைந்த என்னை அணைத்திரே. யாரும் இன்றி ஆனாதையாய் அலைந்த என்னை அணைத்திரே. கானக பாதையில் நான் செல்கையில் காதலனாய் வந்து காத்திடுவீர். கானக பாதையில் நான் செல்கையில் காதலனாய் வந்து காத்திடுவீர். கரடானாலும் புரடானாலும் காருண்யத்தால் என்னை தாங்கிடுவீர். கரடானாலும் முரடானாலும் காருண்யத்தால் என்னை தாங்கிடுவீர். காரில் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. காரில் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. யாரும் இன்றி ஆனாதையா அலைந்த என்னை அணைத்திரே. யாரும் இன்றி ஆனாதையா அலைந்த என்னை அணைத்திரே. மாறாவின் தண்ணீர் மதுரமாகும் மாறாத நீரின் சொந்தமானே. மாறாவின் தண்ணீர் மதுரமாகும் மாறாத நீரின் சொந்தமானே. ஏசோநாதா ஏசோநாதா எரியேனை கரந்தன்னில் தாங்கிடுமே. ஏசோநாதா ஏசோநாதா எளியேனை கரந்தன்னில் தாங்கிடுமே. காரில் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே. காரில் சூழ்ந்திடும் நேரம் என் பக்கம் நீரே. யாரும் இன்றி ஆனாதையாய் அலைந்த என்னை அணைத்திரே. யாரும் இன்றி ஆனாதையாய் அலைந்த என்னை அணைத்திரே. ஊழிய வாஞ்சை இன்னுமாக உன்னத என்னில் நீர் தந்ததுமே.
வாஞ்சை இன்னுமாக உன்னத எண்ணில் நீ தந்ததுமே பேலத்தின் மேல் பேலன் பெற்று நின் பணி நான் என்றும் செய்திடுவேன் பேலத்தின் மேல் பேலன் பெற்று நின் பணி நான் என்றும் செய்திடுவேன் காரிருள் சோர்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே காரிருள் சோர்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே யாரும் இன்றி அநாதையாய் அலைந்த என்னை அணைத்திரே யாரும் இன்றி அநாதையாய் அலைந்த என்னை அழைத்திரே. Thank you, Lord. நான் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்று உன் பிள்ளை நான் ஏசப்பா இன்று உன் பிள்ளை நான் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்று உன் பிள்ளை நான் ஏசப்பா இன்று உன் பிள்ளை
அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாவது நாள் நம்முடைய சிறப்பு நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலும் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் வந்திருக்கிறதான மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் டாக்டர் சம்பத்ராஜ் சாம்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய மகன் ஒனிக்ஸ் சாம்ராஜ் அவர்களையும் நம்முடைய ஈட்டன் மெமோரியல் குடும்பத்தின் சார்பில் அன்போடு கூட நான் இவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் ஒரு விசை கைகளை தட்டி அவர் உற்சாகத்தோடு கூட நாம் அவர்களை வரவேற்போம். ஒருவேளை இந்த நாளில் நம்மோடு கூட அவர்கள் ஆண்டுடைய வார்த்தை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார்கள். நேரடியாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாய் அவருடைய கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். Glory to God. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உற்சாகமாய் சொல்லுவோம். எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லுவோம். தேங்க்யூ. God bless you. மீண்டுமாக இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை மறப்பதில்லை. அதற்கு ஆதாரமாய் ஒன்றை சொல்லுகிறார். தாய் உன்னை, யாரு? தாய். தாயினுடைய அன்பு மிகவும் சிறந்தது. அந்த தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்படிப்பட்டவர் நம்மை பார்த்து சொல்றார். அவர் ஊழியம் செய்தபோது என்னை மறக்காதீங்க மறக்காதீங்க நினைங்கன்னு சொன்னதே இல்லை. ஆனால் சிலுவைக்கு போய் அவர் சிந்த போகும் இரத்தத்தை குறித்து, பிற்க போகும் அவருடைய சரீரத்தை குறித்து அவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை எது வரைக்கும்? கர்த்தர் வருமளவும், நான் வர்ற வரைக்கும் நீங்கள் எதை மறந்தாலும் என்னுடைய கல்வாரி சிநேகத்தை மறக்கவே கூடாது. அதனால்தான் ஆராதனை முடிவிலே எல்லா தேசத்திலும், அது தமிழ் ஆங்கிலமாக இருந்தால் கூட, என் ஆத்துமாவே, இங்கிலீஷில் bless the Lord oh my soul. எங்கே போனாலும் நான் போகிற இடத்துலெல்லாம் சில மூத்த ஊழியர்களை கேட்பேன். ஆராதனை முடிந்த பிறகு, ஜெபம் முடிந்த பிறகு, வீட்டிலோ எந்த கூட்டத்திலும் இந்த வசனத்தை சொல்கிறீங்களே, இதை சொல்லணும்னு உங்களுக்கு சொன்னது யாரு? போப்பாண்டவர் சொன்னாரா? அவர் தானே தலைவர், மூத்தவர் அவர் தானே. வேறு யாராவது உங்களுக்கு சொல்லுகிறார்களா? இதை உங்களுக்கு கட்டளையாக சொன்னது யார் என்று நான் கேட்டபொழுது நிறைய பேர் சொன்னாங்க தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க தெரியாது. அவங்கள கேட்டேன், இவங்களை கேட்டேன். இப்போ இந்த முன்னாடி உட்காந்துக்கிறார் பாருங்க, உங்களை நடத்துகிறவர் இவரை கேட்டால் கூட, ஐயா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி பெங்களூர் டைசஸில் எதனாவது பைலா போட்டிருக்காங்களா? இல்லையா? அப்போ வழி வழியாய், எனக்கு வயசு இப்போ 65 ஆகுது. அப்போ 65 வருஷமாக இதை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா 97 வயசில் இறந்தார். அவரும் சொன்னார். இப்படி எத்தனை வருடம் ஆனாலும் இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒன்று சொல்கிறோம், அவர் செய்த தயவு செஞ்சு வாயை நல்லா திறந்துருங்க. இப்போ திறக்கலைன்னா ஒரு நாள் வாய் திறந்துன்னு போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெள்ளையாக ஒரு துணியை போட்டு கட்டி விட்ருவாங்க. நீங்கள் வாயை திறக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வாயை எப்படி திற? நான் நிறைய விஷயத்தை நாளைக்கு காலையில் சொல்லலான் இருக்கிறேன். என்னை நீங்கள் இப்போயே சொல்ல வச்சிடாதீங்க.
ஏன்னா நாளைக்கு நான் சொன்னேன், யார் வருவாங்க? தேவதூதர்கள் வருவாங்க. எனவே அவர் செய்த சகல உபகாரங்களையும், அதில் ரொம்ப முக்கியம் அவருடைய கல்வாரி அன்பை மறந்து விடாதிருங்கள். Glory to God. இன்னும் 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 அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். ஆனா அதுல ஆவியோடு கூட உண்மையோடு கூட இன்னும் 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 நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில், இந்த பூமியிலேயே இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் வார்த்தையிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஏதோ பாடணுமே அப்படின்னு நினைச்சு பாடக்கூடாது. அந்த பாட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும். வெறும் வாயில பாடப்படாது. அது வாயில பாடிங்கன்னா அது இங்க இருந்து இப்படியே போயிடும். இங்க இருந்து பாடணும். ஒரு வசனம் இருக்கிறது, அவர்கள் தங்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாயிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். எனவே பேசுறீங்களா? இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில். இங்க மட்டும் பாடக்கூடாது. வீட்டில் பாடுங்க, கார் டிரைவ் பண்ணும்போது பாடுங்க, வீட்டில் நீங்க ஓய்வா இருக்கும் போது பாடுங்க. ஒரே பாட்டை திருப்பி திருப்பி கூட பாடுங்க. உங்கள் உள்ளத்திலிருந்து பாடுங்க. 35 வருடம் போவதற்கு ஒரு 20 கிலோமீட்டர், வருவதற்கு 20 கிலோமீட்டர். என் கல்லூரிக்கு நான் வாகனத்தில் போகும்பொழுது காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2 பாட்டு அப்படியே பாடிக்கிட்டே போவேன். சில நேரத்தில் என்னுடைய கேசட்டை போட்டுட்டு அதையே பாடிட்டு போவேன். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆடி ஆடி பாடி, அந்த டிராஃபிக்கில் இருக்கிறவன் அப்படியே என்னை பார்ப்பான், இல்லைல்ல பாடிட்டே இருப்பான். அவன் நினைப்பான், லூஸு போல இருக்குன்னு. நீ தாண்டா லூஸு, நான் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால தான் பாடிக்கிட்டே போகிறேன். ஓ Lord, இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில். தேவனே நான் உமதடையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில். தேவனே நான்
சுமை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடின. பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடின. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையாயந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதனை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதனை. அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதன் ஆக செய்யும் தேவனே நான் உமதடையில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் சேட்டை வீரித்தே பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிடும். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடும். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடும். மகிழ்வுறும் காலத்திலும் நான் மறுபடி உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதடையில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி
கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும். அதுதான் உன் வாயை எப்படி திறக்கணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். இதை தான் நீங்கள் செய்யணும். வேற ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். இதை மாத்திரம் செஞ்சுட்டு, எனவே ஆண்டவரை நினைத்து, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்க அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், சுகமாவீர்கள். By his stripes we are healed already. We will be healed and we are getting healing. குணமாகிறோம், குணமாவோம், குணமாகி விட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்கள், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
சமாதானம் தருகிறேன். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே,
கல்வாரிக்கு செல்வோமா? ஹல்லேலூயா. கல்வாரியை நோக்கி பயணம். கல்வாரி என்கின்ற வார்த்தை வேதத்தில் நேரடியாக இல்லை. கொல்கதா என்கின்ற பதம், அதற்கு அர்த்தம் கல்வாரி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கல்வாரியை நோக்கி பயணம், அது சாதாரண பயணம் அல்ல. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர் பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தினுடைய முழு பாவத்தையும் அவர் மேல் சுமக்க செய்ய, அதற்கு அடையாளமாக சிலுவை 150 முதல் 160 பவுண்டு எடையுள்ள சிலுவையை சுமந்த இயேசு உனக்காக எனக்காக பிரயாணமான அந்த பாதை, கல்வாரியின் பாதை, கொல்கதாவினுடைய மேடு. எனவேதான் அந்த அன்பை குறித்து நான் இப்பொழுது பாடப்போகிறேன். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே.
யாருக்கிட்ட? கன்னியை பார்த்தீங்களா? கன்னி மரியாள் பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிறு பெருசாக இருந்துச்சு, பார்த்தீங்களா? பார்க்கல. எப்படி உருவாச்சு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வந்து நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய். அப்படிப்பட்ட கன்னி பிறப்பை நான் நம்புகிறேன் உலகம் சொல்லும். சரி, அம்மா மாதா, மேரி அம்மா. அப்பா யாரு? அப்பா கிடையாது. அது எப்படி? அப்படிதான். அது எப்படிம்மா? அப்படிதாம்மா. அதுக்கு பதிலெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் கிறுக்கன், உன்னை குழப்பறதுக்கு, உன்னை பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு கேட்குறான், நல்லதுக்காக தெரிந்து கொள்ள அல்ல. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? அவர் தான். நான் புரியறதுக்காக சொல்கிறேங்க, புரிஞ்சுக்குங்க. சின்ன குழந்தை அப்பா அம்மா முகத்தை பார்க்குது, சிரிக்குது, அப்படியே சிரிக்குது. கொஞ்சம் அப்படியே வளர்ந்த உடனே அப்படியே பார்க்குது. அம்மா சொல்லுங்க, இவர் தான் அவங்க அப்பா, இவர் தான் அவங்க அப்பா. அந்த குழந்தைக்கு வாய் வந்து அப்பாண்ணா அது எப்படி அப்பா? எந்த குழந்தை அது கேட்டுச்சாங்க? அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் தான் அப்பா. ஏன்னா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன? கேட்காதா? இதெல்லாம் கேட்டு அவளுக்கு சொல்ல வேண்டியது அல்ல. நீங்கள் சொன்னீங்க, அந்த பிள்ளைங்க அப்படியே நம்புச்சிங்க. ஆண்டவரும் நம்மளை பிள்ளைங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு அப்பான்னா நம்பணும். எப்படி? இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியாத பல நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிறீங்க. காற்றை பார்த்தீங்களாங்க? பார்க்கலாம் முடியாது, உணரத்தான் முடியும். இல்லை நம்பல நீங்கள்? அப்படியே மண் வாசனை வருது, இப்போ மழை வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் சொன்னது? நீங்கள் என்ன வானொலி ஆராய்ச்சியாளரோ? இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை அப்படியே நம்புகிறோம். இந்த மூக்கு, ஓ யார் வீட்டிலே கருவாட்டு குழம்பு, எப்படி தெரியும் உங்களுக்கு? கருவாடு வந்து நான் தான், என்ன தான் சுடுறாங்கன்னு சொல்லிச்சா? அப்படியே உங்கள் வண்டி கிராஸ் ஆகுது, வடை சுடுறாங்க. என்ன வடை? மசால் வடை. ஏன் மெது வடையாக இருக்கக்கூடாதா? மசால் வடைன்னு தெரியுது, மெது வடைன்னு தெரியுது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல, ஆனால் உங்கள் அனுபவத்தில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். அடுத்தது பொந்து பிலாத்துவின், பொந்துன்னா என்னன்னு தெரியுமா? பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டார், சிலுவையிலே அறை உண்டார், அப்புறம் மரித்தார், அப்புறம் பாதாளத்துக்கு இறங்கினார். பாதாளத்தை பார்த்தீங்களா? 3ஆம் நாள் எழுந்தருளினார். இதுவரைக்கும் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எபிரேயர் 11:1. இதுக்கு பின்னாடி வருது பாருங்க, அவர் ஒரு நாள் மீண்டும் வருவார். இதுவரைக்கும் நடக்கவில்லை, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுவரைக்கும் நடக்கல, காணல, ஆனா இது நிச்சயமாய் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி? அப்படித்தான். நான் நேற்றே சொன்னேன், 65 வருஷமா நானும் கேட்டிருக்கிறேன், இன்னும் அவர் வரவாரே இல்லை. அப்ப வரமாட்டாரா? வருவார், நிச்சயமாய் வருவார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரம் சொல்லிட்டீங்க, 2000 வருடம் போயிடுச்சு. என்னுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம். அதனால் நான் வருவேன்னு சொன்னால் இன்னும் 2 நாள் தான் ஆயிருக்கு. நான் வருவேன். காணப்படாதவைகளின், இதுதான் நீங்கள் விசுவாச பிரமாணத்தில் சொல்றீங்க. ஆண்டவரை பார்க்கவில்லை, ஆனால் அதை நீங்க நம்புறீங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என் அருகில் வருவதற்கு. அவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். அப்போ இந்த லென் டேஸ்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், தூரமாக இருக்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு நாங்கள் இயேசுவின் அருகில் வருவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் ஒரு உரிமை தந்திருக்கிறார். Hallelujah. Come closer to the Lord. Distance maintain பண்ணாதீங்க. Come closer to the Lord. பைபிள்ல ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்று தெரியாதபடிக்கு 40 வருடமாய் அரண்மனையிலே ராஜா, இளவரசன், அவருடைய பேர் தான்
மோசஸ் தன் பிறப்பின் ரகசியம் அவனுக்கு தெரியவில்லை. 40 வருஷமா அங்க ராஜாவை போல வாழ்ந்து வந்தவன். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 7:20 அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட பின்பு அவன் எகிப்தினுடைய சகல கலை அதை கற்றுக்கொண்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான்னு போட்டிருக்கு. இப்படி வளர்ந்த நம்முடைய கதாநாயகன் மோசஸ் ஒரு நாள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்கள போயிட்டு இவர் சண்டை போடாதீங்கன்னு சொல்றாரு. அவனுக்கு 2 பேர்ல நாங்கள் இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்த்துக்குவோம், நீ யாரை தர கேட்கறதுக்கு, அதெல்லாம் போடக்கூடாது. இவனுக்கு கோவம் வந்துச்சு, விட்டான் ஒரு அடி, அவன் செத்துட்டான். செத்து போனவன் இவனுடைய பரம்பரையை சேர்ந்தவன் இவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் போறான், அங்க ஒரு சண்டை நடக்குது. இவன் சொல்றான் சண்டை போடாத. அப்ப அவன் சொல்றான், ஓஹோ இப்போ நேற்றுக்கு ஒருத்தனை சாவடிச்சியே என்னமோ பக்குன்னுச்சு இவனுக்கு. ஐயோ இவனுக்காகத்தான் சப்போர்ட் பண்ணோம், ஆனால் இவனே என்ன பண்ணுறான், இதை கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட சொன்னான்னா என்ன உள்ளே போட்டுருவானேன்ட்டு பயந்து போய் அங்கிருந்து பிடிச்சாங்க ஓட்டம். துண்டை காணோம், துணியை காணோம் என்று ஓடி ஓடி மீதியான் தேசத்து வனாந்திரத்திலே பொத்தென்று விழுந்தான். 40 வருஷமா ராஜாவா இருந்த எனக்கு என்னுடைய ஜனத்தை சந்திக்கும் எண்ணம் உண்டாயிற்றுன்னு பைபிளில் போட்டிருக்கேன். ஏன் உண்டானது? அவர்கள் 2 பேருமே அடிமைகள், நான் ராஜா. அவங்க சண்டை போட்டுக்கிட்டா எனக்கு என்ன? நான் ஏன் வக்காலத்து வாங்கினேன்? நான் ஏன் ஒருவனை சாகடித்தேன்? இங்க பொத்தென்று விழுந்து கிடக்கிறேன். இந்த வனாந்தரம் எப்படி இருக்கு? வனாந்தரம், வனாந்தரத்துக்கு இன்னொரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க, என்னது? பாலைவனம். டெசர்ட் இங்கிலீஷில் சொல்கிறோம், பிப்ளிக்கல் லாங்குவேஜ் வில்டர்னஸ். பாலைவனம் பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்சிருக்கிறோம். சஹாரா பாலைவனம். கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிருக்கிறீங்களா? அரபு நாட்டுக்கு போனவங்க யாருன்னா தான் கை தூக்குங்க, இல்லையா? அப்போ நான் சொல்கிறது தான் அரபு நாடு. எப்பா கண்ணு கட்டின தூரம் ஒரே மணலுங்க. அதுவும் அந்த மணலுக்குள்ளே பாம்பு. பாம்பு நூதனமான பாம்புங்க. அதாவது தலையை மாத்திரம் வெளியே காட்டிட்டு அப்படி போகுமா. போகும்போது அது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அந்த வால்லையே அந்த அந்த வழியை மூடிக்கிட்டே போவோம். டெசர்ட் ஸ்னேக், பயங்கர விஷம். இப்படிப்பட்டதானது போகும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த டெசர்ட்டில் போகிற இந்த 4 வீல் டிரைவில் பெரிய பெரிய டயர் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். அதில் அப்படியே போகும்போது ஒரு மாதிரி போவோம், வரும்போது பார்த்தா அந்த இடமே இல்லாமல் அப்படியே பெரிய மலை மாதிரி குமிஞ்சிரும். சூறாவளி காற்று, திரும்பி எந்த பக்கம் பார்த்தாலும் ஆள் நடமாட்டமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மீதியான் தேசத்து வனாந்திரத்தில் தொப்பென்று விழுந்தவன். அவ்வளவு தான் என் வாழ்க்கை. நல்லா அந்த ராஜா வாழ்க்கையை விட்டுவிட்டு கொலையை பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டேனே, என்ன செய்வதுன்னு இருக்கிற நேரத்தில் அங்கே ஓரத்தில் ஒரு துறவு கிணறு. ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்கென்று அங்கு ஒரு கிணறு ஒன்று வைத்திருப்பாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், உள்ள தண்ணீர் இருக்கும், எடுத்து ஊற்றுவாங்க. இப்பொழுது அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஓடி வந்ததான ஒரு கூட்டம், பெண்கள் கூட்டம், ஆண் மேய்ப்பர்கள் அல்ல, பெண் மேய்ப்பர்கள். நம்ம கதாநாயகன் பரிதாபமா படுத்துக்கிட்டு இருக்கார். பெண்கள் கூட்டமா வந்தா, பெண்கள் 2 பேர் இருந்தாலே ஒரு சவுண்டு வரும், பெண்கள் 2 பேர் இருந்தாலே ஒரு பேச்சு சத்தம் வரும். கூட்டமா வந்துச்சுன்னா பேச்சுட்டு சிரிச்சுக்கினே வராங்க. எல்லாரும் அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்த உடனே நம்மால் பார்க்குறாரு, ஆஹா ஏதோ நடமாட்டம் ஒன்று தெரிகிறதேன்னு பார்த்தா அச்சுது சந்தோஷம். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். என்ன மாதிரி பைபிள் பாருங்க. இவர்கள் அவர்களுடைய ஆட்டுக்கு தண்ணீர் காட்ட வரும்பொழுது அங்கிருந்து வேறு சில ஆண்கள் பெண்ணுங்கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த கிணறு எங்களுக்கு, எல்லாம் போங்கடி. புரியுதுக்கா சொல்கிறேன், பைபிளை போங்கடி வாங்கடின்லாம் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா அந்த சீன். அப்பொழுது அவர்கள் பார்க்குறாங்க, இல்லை இல்லை இல்லை, பாருங்கள் இந்த துறவிலே எங்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் பேரெல்லாம் இருக்கிறது, இது எங்களுக்கு தான் சொந்த. மரியாதை போகிறீங்களா, உத வாங்க விடி
அப்படின்னு மிரட்டி கொண்டிருக்கும்போது இதுவரைக்கும் பலனில்லாமல் பரிதாபமாய் படுத்து கொண்டிருந்த நம்முடைய கதாநாயகன் மோசேக்கு எங்கிருந்து கிடைத்ததோ பூஸ்ட். டக்குன்னு எழுந்தாரு. உடனே 2 அரை உத கொடுக்க அவனுங்க பார்த்தானு, வரும்போது இவன் நல்ல ஒரு பாடிகார்டை கூட்டு வந்திருக்காடா, வாங்கடா ஓடிடலான்னு ஓடி விட இவங்க பார்க்குறாங்க இந்த வனாந்திரத்தில் ஏற்பட்ட இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக வந்த இந்த ஆண் அழகன் யார் அப்படின்னு பார்க்க அங்கே மோசே பார்க்குறாது, சீப்போராலும் பார்க்க 2 பேரும் பார்க்குறாங்க. அப்பொழுது இவன் நினச்சான் இவங்க கூடயே ஒட்டிக்கின்னு போயிடலாமா நினைக்க, அவளுங்க என்ன பண்ணிட்டாளுங்க, தேங்க்யூ கூட சொல்லாமல் சிரிச்சுக்கினே ஓடி போயிட்டாளுங்க. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இவங்க அப்பங்காரன் ரெகுவேல் அவன் யோசிக்கிறான், எப்பவுமே நம்ம பிள்ளைங்க போனால் லேட்டாக தானே வருவாளுங்க, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாளுங்களே, என்னமா நடந்தது? அப்போ அவங்கள சொல்கிறாங்க, அப்பா 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 நாங்கள் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு தண்ணீர் காட்ட நாங்கள் துறவுக்கு போனோம். ஆனால் எங்கிருந்து வந்தார்களோ தெரியவில்லை, எங்களை துன்புறுத்துவதற்கு வந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு ரட்சகன் தோன்றினான், எங்களை எல்லாரையும் காப்பாற்றி விட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல இவன் சொல்கிறான், அறிவு கெட்டவர்களே, நன்றி கெட்டவர்களே, அவனை அழைத்து வந்து அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க உங்களுக்கு தெரியாதா, போய் அவன் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல ஓடினவனுங்க எல்லாம் திரும்பி வர இவன் பார்க்குறான், ஐயோ போயிட்டு ஆளுகளே வந்தால் அவங்க கூட ஒட்டின்னு போகலான்னு அப்படி பார்க்குறேன். அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கூட்டு வர சொன்னாரா, இந்த வரேன்னு வந்துட்டான். வந்து இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைகளை காப்பாற்ற வந்த மாவீரனே நீ வாழ்க. உடனே இவன் மனசில் நினைக்கிறான், தேங்க்யூ அங்கிள், இட்ஸ் ஓகே அங்கிள். இப்படி பேசிட்டு கூட இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்த உனக்கு நான் ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏற்றுக்கொள்வாயா? இவன் பார்க்குறான், செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு இங்கே, என்ன அங்கே கொலை பண்ணிவிட்டேன், செட்டில் ஆயிடலான்னு பார்க்க, சொல்லுங்கள் மாமா என்ன செய்ய வேண்டும் மாமா அப்படின்னு சொல்ல, இதோப்பா வரிசையாக நிற்கிறாளுங்க. இதில் ஒருத்தியை அவன் பார்த்தான், நான் எவாளை முதல்ல பார்த்தேனோ அவளையே கட்டிக்கிறேன்னு இவாத்தான்னும் போது டாக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வரதட்சணை ஏதாவது கொடுக்கணும்ல, அதனால ரெகுவேல் தன் மருமகனாகிய மோசேக்கு இப்பொழுது சூப்பராக ஒரு R15 யமஹா மோட்டார் சைக்கிள் ஒன்று கொடுத்தார். அது என்னது? கழுதை. அதுதான் கழுதை. கழுதையை கொடுத்துட்டு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர், hereby appointed as my shepherd for my sheep and you can go and you can maintain the sheep ன்னு சொல்லி ஆடு மேய்க்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க அவன் பார்த்தான், ஆஹா திருமணமும் ஆகிவிட்டது, அப்பாயின்மெண்ட்டு கிடைத்து விட்டது, வாகனம் ரெடியாக இருக்கிறது, மரியாதையாக இங்கேயே காலத்தை கழிச்சிருவேன்னு போக வர இருக்கும் பொழுது அப்போ சாப்பாடு கொண்டு வருகிறதான மனைவி ஒரு நாள் அவள் வரும்பொழுது இவன் ஆடு மேய்த்த இடத்துக்கு அருகிலே தான் இருக்கிறது தேவ பர்வதமாகிய ஓரேப். போனீங்களா? தேவ பர்வதமாகிய ஓரேப். அந்த ஓரேப்பிலே திடீரென்று சில அற்புதமான காட்சிகள் நடக்கும். எப்படிப்பட்டது? புகையை போல ஒரு காட்சி, நெருப்பு மிளிர்வதை போல ஒரு விதமான காட்சி, மேக மூட்டம் அப்படியே வந்து அந்த சீனாய் மலையை மூடும் ஒரு காட்சி. இவன் அப்படி பார்க்கிறான், இது என்ன? ஆடு மேய்க்கிற இடத்துல இவ்வளவு உயரமான இடத்துல இப்படி ஒன்று. அப்பொழுது சிப்போரால் வந்து சொல்லியிருக்க வேண்டுமாம், வேத பண்டிதர்கள் கூற்று, இது என்னம்மா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் இந்த தேவ பர்வதத்தில் எழுந்தருளி இருக்கிறார், அதற்கு அடையாளங்கள் இவைகள். இவன் பார்த்தான், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இங்க இருக்கிறாரு. இங்கு இருக்கிற அந்த தேவனிடத்திலே நான் போய் கேட்பேன், என் வாழ்க்கையின் ரகசியம் என்ன? Why I'm staying here flocking and running before these sheep? Why? I don't know what is the secret in my life. Having spent nearly 40 years in the palace, what made me to commit a murder? 40 வருஷமா 80 வயசு இப்போ அவனுக்கு.
இந்த ஆடுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என் மனைவி சொல்கிறா, இங்கே அந்த ஆண்டவர் இருக்கிறாருன்னா, அவன் வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் 3:1 ஆடுகள் எல்லாவற்றையும் வனாந்திரத்தில் விட்டு தேவ பர்வதமாகிய ஓரேப்பை நோக்கி அவன் புறப்பட ஆரம்பித்தான். 80 வயது கிழவன் அந்த தேவ பர்வதத்திலே ஏறி போனான். எருசலேமுக்கு போனவங்களுக்கு தெரியும், இனிமேல் போனீங்கன்னா தெரியும். நைட்டு 7 மணிக்கு ஏறினீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் இறங்க முடியும். இருட்டு, டார்ச் லைட் எல்லாம் கிடையாது. கால் வலிக்குதுன்னு ஒட்டகத்தில் ஏறி உக்காந்திங்கன்னா $20 கொடுத்தீங்கன்னா அந்த ஒட்டகம் கொஞ்சம் தூரம் போகும், கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் கியரில் வரும், பயமாக இருக்கும். இப்படி கூட்டம் கூட்டமாக போகும்போதே இவ்வளோ பயமாக இருக்கிறது என்றால், தனி மனிதனாய் ஒருவன் கிழவனாய் 80 வயது ஆனவன் தன் வாழ்க்கையின் ரகசியத்தை தேடி தேவர் பதமாகிய ஓரேபுக்கு ஏறி சென்றான். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. Work out. Do something for the glory of the Lord in the church. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. பிரிஸ்டேஜ் எல்லாம் பார்க்காதீங்க. இதைத்தான் செய்வேன், அத்தைத்தான் செய்வேன், இதெல்லாம் கிடையாது. எதை வேணா செய்யணும், எதை வேணா செய்யணும். சர்ச்சுக்கு வர்றீங்களா, அப்படி பார்க்குறீங்க, ஒட்டடையா இருக்கு, ஒட்டடை அடிங்க. பெண்கள் வர்றீங்க, ஒரே குப்பையா இருக்கு, பெருக்குங்க. சுத்தமா இருக்கணும். ஆலய வளாகம் அவ்வளோ சுத்தமா இருக்கணும். சுத்தமா நீங்க பார்த்துக்கணும். இது உங்க வீடு. என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். ஊழியம் எடுத்த உடனே உங்களுக்கு போஸ்டர் அடிச்சு இப்படி மைக் கொடுத்து உங்களை பேச விட்டுருவாங்களா? தாவீது வர வர விருத்தி அடைந்தார். ஸ்டெப் பை ஸ்டெப். இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்த உடனே வந்து விடவில்லை. கிட்டத்தட்ட 7 வயதில் இருந்து SSLC முடிக்கிற வரைக்கும் ஒரு தென்னிந்திய திருச்சபையிலே பாய் போட்டு பாட்டு புத்தகம் வைத்து சிலுவை வைத்து பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று கொண்டிருப்பேன். போதகர் வருவார், ஐயர் வருவாங்க. அவங்கள சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு சைக்கிளில் நான் தான் ஓட்டுவேன். சில போதகர்கள் ஒல்லியாக இருப்பார்கள், சில பேர் குண்டாக இருப்பார்கள். இருந்தாலும் மாங்குன்னு மெரிப்பேன். மேடா வரும் பின்னாடி, தம்பி நல்லா ஓட்டுறியே. எனக்கு உள்ளக்குள்ள மகனை வாணி ஒன்று ஓட்டு ஒன்று தள்ளி விட்டலாம் போல தோணுச்சு. ஆனால் அப்பா அடிப்பாரே. இப்படி கொண்டு போய் விட்டு அவருக்கு காஃபியெல்லாம் கொடுத்து கூட்டம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கூட்டு போய் அவருக்கு டிஃபன் கொடுத்து அதே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டுட்டு 11 வருடம் செய்தவன் நான். பாயெல்லாம் தூக்கிட்டு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் நான் கூட ஏறி உக்காந்துக்கிட்டாடா, தூக்கி நல்லா தூக்குறான்டா இவன், அப்படி சொல்லுவாங்க. நான் வாலிபாலில் ஜூனியர் ஸ்டேட், கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர். ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய மேட்ச் எல்லாம் நடக்கும். ஆனால் அப்பா சொல்லுவார், தம்பி இது கர்த்தருடைய நாள், போகக்கூடாது, போ, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய். அப்பா எல்லாம் கேலி பண்ணுறாங்கப்பா, அதெல்லாம் பரவாயில்ல, போ சர்ச்சில் வேலை செய், பைபிளை தூக்கு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இப்படி சொல்லியே ஏமாற்றி எங்களை வளர்த்துட்டாருங்க. சரி, ஆலயம் முடிஞ்ச பிறகாவது போய் விளையாடலாம். நான் சொல்லுவேன், டேய் ஃபீல்டிங் எடுத்துருங்க, நான் வந்து பேட்டிங் நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகலான்னு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஞானோதயம் உதிக்கும். எப்படி அம்மா பிள்ளைங்களுக்கெல்லாம் காஃபி கொடுத்துருமா, காஃபி கொடுத்துட்டோன்னே வாங்க என் முன்னாடி உட்காருங்க. நாங்கள் 4 பிள்ளைங்க, ஒருத்தர் ஹார்மோனியம், ஒருத்தர் தபலா, ஒருத்தர் சும்மா இருப்பார், பெரிய அண்ணன் உருன்னு உட்காந்துப்பார், தங்கச்சி பாட்டு புக்கு. எங்கள் அப்பா அப்படியே கம்போஸ் பண்ணுவார், எங்கள் அப்பா பாட்டு கம்போஸ் பண்ணுவார். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பாதி இங்கே இருக்கும், பாதி அங்கே இருக்கும். அவர் பாட்டுக்கு அவர் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெரியவங்களுக்கு தான் தெரியும், இந்த சின்னவங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதில் என்ன, கிட்டார், வயலின், ட்ரம்பட், சாக்ஸஃபோன், இல்லை இதுதான் ட்ரம்ஸு, பேங்கோஸு தான். எங்கள் அப்பா வச்சுருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் புல்புல் தாரா. என்ன தாரா எனக்கு தெரியல, புல்புல் தாரா. எங்கள் அப்பா புல்புல் தாரா வச்சுருந்தார். நல்லா யோசித்து பேசணும். எங்கள் அப்பா என்ன வச்சுருந்தார்? புல்புல் தாரா. வெறும் தாரான்னு சொல்லக்கூடாது. என்ன வச்சுருந்தார்? புல்புல் தாரா. அதில் பட்டன் மாதிரி இருக்கும். டெங்க 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 அப்படி வாசிக்கணும். அவர் அப்படியே வச்சுட்டு
அப்படி வச்சுட்டு அவர் கம்போஸ் பண்ணுவார். அவர் அப்படியே கம்போஸ் பண்ணுவார். அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு தானே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அவர் கம்போஸ் பண்ணிட்டே இருப்பார். நான் அப்படி பார்ப்பேன். அப்படியே மனசுக்குள்ளே ஒரு பாட்டு, அப்பா எங்களை விளையாட விட மாட்டாரு, இந்த மனுஷங்கிட்ட நாங்க பண்ற பாடு அப்பா சத்தமா போன உத விழும். மனசுக்குள்ளே அவரு பாடு என்ன முதல்ல இருந்து வா அது வரைக்கும் நொறுக்குன்னு ஒன்று விழும். உடனே டேய் உருக்கமா பாடுறேன், அழுதுன்னு அப்படிதான் பாடுறேன், நான் அழுகுறேன். போட்டு வறுத்து எடுப்பாருங்க. ஒரு வாரம் வறுத்து எடுத்து அடுத்த வாரம் ஆவடி தெனிந்து திருச்சபையிலே அவர் முன்னாடி வந்து உட்காந்துப்பாரு. எங்களுக்கு சிறப்பு பாடல், நாங்கள் பிள்ளைங்கள்லாம் போய் நிற்க, எனக்கு முன்னாடி தான் மைக்கு. உடனே எங்கள் அப்பா சொல்லுவார் அப்படின்னு, பெரிய இளையராஜா மாதிரி எங்கள் அப்பா பேத்து விட்டு நல்லா சோறு போடுறாரு, நல்ல மனுஷன் பாப்பான்னு சொல்லி கொடுத்த பாட்டை கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குமா. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நல்லா இருக்கு இந்த பாட்டு, உங்க கீர்த்தனையில தான் இருக்குது. நிறைய பாட்டு நம்மளுக்கு கீர்த்தனை இருக்குது, தெரியவே தெரியாது. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. கும்பல்ல பாட்டுவீங்க, தனித்தனியா பாடுகிறேன்னா தாளம் வராது, ஸ்ருதி வராது, கஷ்டமான பாட்டு. இப்படி எல்லாம் பாட்டை சொல்லி கொடுத்து 11 வருடம் இருந்தபடியினால் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே உலகத்தின் எந்த பகுதிக்கு செல்லக்கூடிய கிருபையை கட்ட தந்திருக்கிறார் என்றால், நான் வேலை செய்தேன், சர்ச்சில் நான் உழைத்தேன். அந்த அந்த கம்யூனியன் வெசல்லாம் கழுவுவேன். காஃபி குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க போதகர்கள், அதை கழுவுவேன். சில நேரத்தில் அங்கேயே தோய்த்து கொடுப்பேன், அயன் பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு அப்பாவுக்கு உதைக்கு பயந்து இதெல்லாம் செஞ்சேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் அதே பெரிய பெரிய போதகர்கள், சிங்கப்பூர் செல்லுகிறேன், நான் சின்ன வயதில் பார்த்த அந்த போதகர், அங்கு போதகர், அவர் சொன்னார், சாம்ராஜ் பிள்ளை இல்லை நீ, எனக்கு அன்றைக்கே தெரியும் தம்பி, நீ ஒரு நல்ல ஊழியக்காரனா வருவேன்னு. எதற்கு இதை சொல்லுகிறேன்? புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அருகில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு. நீங்க கிட்ட வரணும்னு சொன்னா நீங்க செயல்பட வேண்டும். 80 வயது கிழவன் தன் வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள அவ்வளோ தூரம் தள்ளாடி மேலே போய் நின்ற பொழுது அவனுக்கு கிடைத்த முதல் பரிசு, முட்செடி எரிகிறது, வெந்து போகவில்லை. தனிமையில இருக்கிற அவனுக்கு திடீரென்று ஒரு முட்செடி எரிகிறது என்றால் நியாயப்படி அவன் பயந்து ஓடி இருக்க வேண்டும். ஆனால் அவனோ வாஞ்சையோடு கூட அதை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஒரு ஆசை, நான் கிட்டே போய் பார்ப்பேன். என்னன்னு சொன்னா எல்லாம் சொல்லுங்க. தூரத்திலேயே அவனுக்கு தெரிகிறது. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் என்ன பண்ணுவேன்? கிட்டே போய் பார்ப்பேன் என்று அவன் முடிவெடுத்து முயற்சி செய்ய கால் எடுக்கிறான். அங்கிருந்து வருகிற சத்தம், மோசே. முதல்ல என்னன்னு கூப்பிட்டாரு? அவன் பேர் என்ன?
அப்ப யாரை பேர் சொல்லி கூப்பிடுவார்? கிட்டே வருகிறவர்களை பேர் சொல்லி கூப்பிடுவார். நீங்க கூட்டத்துக்கு போயிட்டு நிறைய பேருக்கு இவர் என் பேரை சொல்லட்டுமே, நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ உன் பேரை ரிப்பேரு, உன் பேரை சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பரிசுத்தமானோ? இந்த மனிதனை பாருங்கள், 80 வயது ஆகி தேவனை சந்திக்க மேலே போகிறானே, கிட்டே போக வேண்டும் என்று ஆசைப்பட்டானே. கர்த்தர் தூரத்தில் அவனை பார்த்து சொன்னார், மோசே. அவனுக்கு ரொம்ப ஆசைப்பா, என் பேரை கரெக்டா சொல்றாரு இவர். அடுத்து என்ன சொல்ல போறார்? கிட்டே வராதே. நான் கிட்ட வர ஆண்டவரே, வராதே. சில பேர் சொல்றாங்க, இதுக்கு தான் பிரதர் நான் கிட்ட வர்றதில்லை. உங்களுக்கு கிடைக்கிற சாக்கு போக்கு இருக்குது அப்பா, வாய்ச்சாலும் ரொம்ப ஜாஸ்தி. ஆண்டவர் வராதேன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? நீ நிற்கிற இடம், உன் கால்களில் பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது. உன்னுடைய செருப்பை கழற்று, உன் பாதரட்சியை கழற்று, உன் சாண்டலை கழற்று. ரிமூவ் யுவர் சாண்டல். அவன் பார்க்குறான். அந்த காலத்திலே அவர்கள் போடுகிற அந்த செருப்பை எல்லாம் நான் எக்ஸிபிஷனில் பார்த்துருக்குறேன். நம்ம போடுற மாதிரி இந்த மாதிரி பேட்டா, ஒவாய் செப்பல் இதெல்லாம் கிடையாது. அது ஒரு மாதிரி கட்டை மாதிரி இருக்கும், தோலிலான ஆன, காலை சுற்றி அப்படி நல்லா கட்டிக்கலாம். அது கரடு முரடான இடம், முள் எல்லா இடத்துலையும் ஏறி மேலே போயிட்டே இருக்கலாம். அப்போ பார்க்குறான், முள்ளு குத்தும் கல் குத்துன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு நாட்கள் என் கால்களில் இருந்த இந்த செருப்பை கழற்று என்று சொல்லுகிறாரே, இந்த செருப்பை போட்டுக்கிட்டு இருந்தால் உமக்கு என்ன? இப்படியா பேசினா? சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான், தன்னுடைய செருப்பை கழற்றி போட்டான். கீழ்ப்படிதல் உத்தமம். இப்ப கழட்டிட்டானா? 5ஆவதுல வராதே. இப்ப கழட்டி பிடிச்சிட்டானா? 10ஆவதுல சொல்றாரு, வா. முதல்ல வராதே, இப்போ வா. அப்ப கர்த்தர் உன்னை கூப்பிட்டா உன்னை எதற்கு கூப்பிடுவார்? உங்களுக்கெல்லாம் என்ன ஆசை? அந்த ஊழிக்காரன் என் பேரை சொல்லி, நீ கார் வாங்க போகிறாய், ஏ பாபு நீ கார் வாங்க போகிறாய், ஏ ஜபராஜ் நீ கார் வாங்க போகிறாய், நீ சீக்கிரம் அமெரிக்கா போக போகிறாய், நீ சீக்கிரம் வீடு கட்ட போகிறாய், நீ கட்ட போகிறாய், எம்ஜி ரோட்ல பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாய். ஆமா, அப்படி இப்படின்னு இந்த மாதிரி சொல்லுவார் தான் நினைக்கிறீங்க. அவர் சொன்னார் பாருங்க, வா வா போ. எங்க போ? எகிப்துக்கு போ. இவருக்கு பக்குன்னுச்சு. அங்கந்தான் ஓடியாந்தேன், அங்கந்தான் ஓடியாந்தேன். அதுவும் சும்மா ஓடியாந்தேன். என்ன பண்ணிட்டு ஓடியாந்தேன்? கொலை பண்ணிட்டு வந்தேன். என் உயிருக்கு அங்க பங்கம், என் உயிருக்கு அங்க ஆபத்து. அப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு, நீ எந்த இடத்தில் தோற்று போனாயோ அந்த இடத்திலேயே உன்னை வெற்றி பெற உன்னை மறுபடியும் அனுப்புவேன், வா. கரங்களை தலையிலே சொல்லுங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது கச்சேரியில எல்லாம் பாடி முடிச்சுட்டு ஆம்பளை குரலையும் பாடுவேன், பொம்பளை குரலையும் பாடுவேன், தமிழ் பாட்டும் பாடுவேன், இங்கிலீஷ் பாட்டும் பாடுவேன், தெலுங்கு பாட்டும் பாடுவேன், ஹிந்தி பாட்டும் பாடுவேன். மொழி தெரியாது, தமிழ் எழுதிய பாடுவேன். இப்படி கச்சேரியில் 2 பாட்டு பாடினா போதும், 250 ரூபா பேமெண்ட்டு. திருப்பதி கொடைன்னு ஒன்று வரும், நைட்டு 5 கச்சேரி 6 கச்சேரின்னு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் கூட்டத்தில் எல்லாம் கச்சேரி முடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கும்போது தூரத்தில் ஒரு காஸ்பிள் மீட்டிங் முடிய போகுது. முடிவாக பாட்டுகளை பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், கிறிஸ்தவ கூட்டத்தில் நேர்த்தியாக மியூசிக் வாசிக்கிறாங்களே, இப்போ தான் இந்த மாதிரி கீபோர்ட், இந்த கீபோர்ட் கிட்டார் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருக்கிறது என்ன தெரியுங்களா? பொட்டி. என்னங்க? ஹார்மோனியம் கூட கிடையாது, அதுக்கு பேர் என்னது? பொட்டி. அடுத்தது டிங்கு டக்கா டிங், டிங்கு டக்கா டிங். என்னது? தாளம். என்னது? ட்ரம்மு. அதுவும் பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை வாசிக்க மாட்டான், பொம்பளை வாசிக்கும். சூப்பராக வாசிப்பாங்க. டிங்கு டக்கா டிங், டிங்கு டக்கா டிங், இதோ மனுஷரின் மத்தியில் டிங்கு டக்கா டிங், அடைக்கலமே உமதடிமை நானே, டிங்கு டக்கா டிங், தேவ கிருபை என்று முள்ளதே, டிங்கு டக்கா டிங். ஒரே அடி. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு கிறிஸ்தவ கூட்டத்தில் ஜம்முன்னு கிட்டார் வாசிக்கிறான், ட்ரம்ஸ் வாசிக்கிறான். என்னத்தான் நடக்குதுன்னு அந்த கூட்டத்தில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாரும் தள்ளிக்கிட்டு ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் மைதானத்தில் காஸ்பல் மீட்டிங் கடைசி நாள் கூட்டம்.
நான் தள்ளிக்கிட்டு போயிட்டு முன்னாடி நின்றுட்டு பார்க்குறேன். சூப்பராக வாசிக்கிறாங்க. மறைந்து போன டி அருள்ராஜ், ஒரு கிட்னியோடு கூட இருந்தார் பாருங்க. அவர் அதில் சாட்சி சொல்கிறார். சூப்பராக பாட்டு போடுறாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் என்கிற மனிதன் அக்காடினை எடுத்துக்கிட்டு அப்படியே வாசிக்கிறார். சாரோன் நின்ற ஜாவே பப்பா நம்புறாரு. பா என்ன மாதிரி வாசிக்கிறான் இந்த ஆளு. அப்படியே வாசிக்க பாட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாளைக்கு பாடுறேன். அப்படியே இந்த பாட்டெல்லாம் பாடும்போது நல்லா இருந்துட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். டக்குன்னு என்னை விட 1/2 அடி உயரமுள்ள ஒரு வெள்ளைக்காரன் வந்தான். பாட்டெல்லாம் பண்ணுகிறாங்க. ஸ்டாப் my beloved people who have gathered here. நான் பார்த்தேன் நல்லா தானடா போயிருந்துச்சு. பாட்டு கேட்கலான்னு வந்தால் இவன் என்னமோ இங்கிலீஷில் உளறான். அதுவும் நம்ம ஆளுங்க இங்கிலீஷ் பேசினாலும் நம்மளுக்கு புரியாது. இந்த ஆள் வாயில் குழங்களை போட்டுக்கிட்டு ஊழன்றான். என்னத்தான் சொல்கிறான் அவன் சொல்கிறான். Having heard 3 days powerful sermon from different servants of God here, this is the final day and we are going to pray unto you. When we all join together and pray for the glory of the Lord and for the miracle to happen here, you will have to do one thing. Raise your hand for the glory of the Lord. When we pray, you will feel a power descending from heaven, from the head to the toe, and you will never be the same. You will be okay. Come on, raise your hand. எனக்கு புரியல நான் சொல்கிறேன். இந்த ஆள் மொழிபெயர்த்து ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் ஏதேச்சியாக இந்த கூட்டத்துக்கு வரவில்லை, கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். 3 நாள் வசனம் கேட்டீர்கள். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க உங்கள் வலதுகரத்தை உயர்த்தினால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வேறு மனிதனாய் மாறுவீர்கள், சமாதானத்தோடு கூட செல்வீர்கள் அப்படின்னு அவர் சொல்ல நான் பார்த்தேன். 22 வருடங்கள் 22,000 பிரசங்கங்களை கேட்டும் உருப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பா எப்படியாவது சினிமாவில் உள்ள நுழைஞ்சணுன்னு ஒரு ஸ்டுடியோவாக பிச்சைக்காரனாட்டம் போயிட்டுருக்கேன். எவனும் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்களே. இப்பொழுது இவர் சொல்லுகிற அந்த இயேசு மெய்யான தேவன் என்றால் எனக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா. நல்ல அப்பா அம்மா நல்லா சோறு போட்டு நல்ல ட்ரெஸ் கொடுத்து எங்களை வளர்த்துட்டாங்க. எவ்வளோ நாள் ஓசி சோறு சாப்பிட்றது? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலையே. அறிவும் வரமாட்டேங்குது, இங்கிலீஷும் வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ண போகிறேன், என்ன வேலை செய்ய போகிறேன்? என்னை மாத்திரம் மனிதனாக மாற்றிவிட்டால் எனக்கு இருக்கும் எல்லா தாளந்துகளையும் உம்முடைய ஊழியத்தை பயன்படுத்துவேன் என்று 1979 வருடம் அந்த கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் மைதானத்தில் அம்பத்தூரில் என் கரத்தை உயர்த்தி நான் ஜெபிக்கலாம்னு கையை அப்படி கொண்டு போகிறேன். எனக்குள்ளேருந்து ஒரு சத்தம், டே நீ ஏன்டா தூக்குற? நீ ஒன்றும் ஹிந்து இல்லைடா, நீ 3 பரம்பரை கிறிஸ்தவன். உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் பூட்டன் எல்லாம் கிறிஸ்தவங்க. கோயிலில் வேலை செஞ்சு உங்கள் அப்பா பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ரா, தூக்காத அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம். நான் அப்படி பேசாமல் இருக்கிறேன். அந்த மனுஷன் பேசுகிறான், டோன்ட் திங்க் யூ ஆர் அ கிறிஸ்டியன் வித் அ கிறிஸ்டியன் நேம். You may be born and brought up in a Christian family, but nevertheless you are not a Christian. If you want to really become a Christian, you need to develop discipleship in your life. And you need to accept this Lord, your personal Savior. Otherwise, you are not a Christian. கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிட்டா நீங்கள் கிறிஸ்தவங்க இல்லை அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. நான் பார்த்தேன் இந்த ஆள் நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்லி போடுறான். மரியாதையாக கை தூக்கிடுவோன்னு சொல்லி அன்றைக்கு கரத்தை உயர்த்தி, அப்பா எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, எப்படி வாழ போறேன்னு தெரியல, எனக்கு ஏதாவது செய்யுங்க, பயமாக இருக்குன்னு கையை தூக்க எல்லாரும் ஆவியில் நிரம்பி நல்ல ஜெபம் பண்ண 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 எனக்குள்ளே ஏதோ ஒன்று செய்கிறது. பயந்தாங்கோழியான எனக்குள்ளே ஒரு புதிய தைரியம் வருகிறது. அன்றைக்கு அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். கிடைக்கிற வேலையெல்லாம் ஊழியத்துக்கு செஞ்சேன். எத்தனை பேரும்பு பெருவிழாக்கு நான் போஸ்டர் ஓட்டிருக்கேன் தெரியுங்களா? மாடு இப்படி 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 ஓட்டிகிட்டு வந்தால் மாடு போய் சாப்பிட்றோம். மாடு தொடாத உயரமான இடத்துலலாம் ஒட்டி 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 எல்லா கூட்டங்களும் போட்டு ஹேண்ட்பில் எல்லாம் கொடுத்து இப்படி செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமாக 17 ரூபாய் கொடுத்து ஒரு பேங்கஸ் வாங்குறதுக்கு எங்களால் முடியலைங்க. 17 ரூபாய். நான் ஆண்டவர் நோக்கி சோமன், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு இன்னைக்கு என் வீட்டில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு மகிமையாக
பல ஊர்கள், பட்டணங்கள், தேசங்களுக்கு சென்று நாங்கள் குடும்பமாய் ஊழியத்தை செய்கிறோம். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன்? இப்படி நீங்கள் செயல்பட்டால், சபையில் ஏதாவது ஒரு வேலை செய்தால், ஊழியம் செய்தால், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். சும்மா சர்ச்சுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு சென்டேஷன் வந்துட்டு செல்ஃபோனை வச்சுட்டு போய்ட்டு வருமே, ஆண்டி பாய் ஆண்டி, உன் படிப்பு உனக்கு உதவாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராமல் நீ என்ன நீட் எழுதி MBBS டாக்டர் ஆனாலும் நீ ஊசி போட்டால் ஒரு பையிலும் பிழைக்க மாட்டான். உன்னை டாக்டர் ஆகிறதுக்காக கர்த்தர் படைச்சாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியையும். உங்கள் பிள்ளைங்களுக்கு பொண்ணு பார்க்கறத விட்டுட்டு முதல்ல உங்கள் பையனை பைபிளை தேட சொல்லுங்கள். அப்போ தான் நல்ல பொண்ணு கிடைப்பா. இல்லைன்னா நல்ல லூசிஃபர் பொண்டாட்டி மாதிரி வந்து மாழ்க்கும். ஆமாம், இன்னும் ஆசை இந்த பையலுங்களுக்கு. கோயிலுக்கே வரமாட்டானுங்க. ஆனால் கரெக்டாக கல்யாணத்தன்னைக்கு மாத்திரம் மாமனார் கொடுத்த கோட்டை போட்டுக்கின்னு 4:30 மணிக்கு வந்து உட்காந்துப்பான். மானம் கட்டவன். கொஞ்சம் பார்த்து புத்தி வேணா உங்கள் பையனுக்கு. அந்த பிள்ளையை பெற்று இங்கே கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணும்பொழுது என்ன சொல்லி வாக்கு கொடுத்தீங்க? போதவர் கேட்டார், இந்த பிள்ளையை தேவ பயத்தில் பக்தியில் வளர்ப்பீங்களா? ஆமாம். பூம்பு மாடு மாதிரி தலையாட்டினீங்கல்ல. அந்த பிள்ளைக்கு வசனம் சொல்லி கொடுத்தீங்களா? பாட்டு பாட சொல்லி கொடுத்தீங்களா? ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தீங்களா? இதெல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல. ஐயா, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு பொண்ணு பாருங்க, டாக்டர் தான் வேணும். ஏன் நர்ஸை கட்டிக்க மாட்டேன்? ஆத்திரம் பிடிச்ச வாழ்க்கைங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். உன் ஆத்திரத்துக்கெல்லாம் இவர் ஆள் கிடையாது. 80 வயது கிழவன் மேலே செயல்பட்டு போனான். அவன் சொல்றான், நான் கிட்ட வரட்டுமா? இப்பவா வந்துட்டியா? ஊழியம் கொடுக்குறேன். என்ன ஊழியம்? விடுவிக்கும் ஊழியம். எந்த ஊர்லேருந்து நீ பயந்தங்கோழியை வந்தாயோ அதே இடத்துக்கு மறுபடியும் போ. அங்கே பார்வோன் உன்னை அடிப்பான்னு நினைக்கிறீங்கல்ல? 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் யாத்ராமத்தில், பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அதே இடத்துக்கு தைரியமாய் போக. என்னென்னமோ மந்திரவாதி என்னென்னமோ பண்ணான். இவன் கொலை போட்டான், எல்லாம் காலி. அவன் கையில் இருந்தது அவனுடைய கோல் தான். ஆனால் யாத்திராகமம் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய கோல். கரங்களை தலையிலே சொல்லுங்க. உங்களை தேவ பிள்ளையாய் மாற்றுவார். உன் வேலையை தேவனுக்கு ஏற்றபடி மாற்றுவார். உன் கையின் பிரயாசத்தை மாற்றுவார். அதை விட்டுவிட்டு நீயாவே முயற்சி செஞ்சு எதை செஞ்சாலும் இருக்கும். பைபிளில் போட்டிருக்க ஆஸ்தி இருக்கும். பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். உன் ஆஸ்தி நீ வச்சிருக்கலாம், உனக்கு உதவாது. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நொல்ல வாங்கி சம்பாரிச்சத. தேங்க்யூ பிரதர். அதான், நீ என்ன தான் நீ சம்பாரிச்சாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சம்பாதனையில் நீ ஆண்டவருக்கு என்ன செய்தாய்? நான் சம்பாரிச்சேன். உனக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு உனக்கு அறிவு கொடுத்தது யாரு? சொல்லுங்க. உங்களை வளர்த்து ஆளாக்குனது யாரு? உன் மூக்கில் போயிட்டு இருக்க சுவாசம் அதை கொடுத்தது யாரு? இதெல்லாம் அவர் கொடுத்தது. அவர்கிட்ட வாங்கிட்டு நான் சம்பாரிச்சேன், நான் தான் கொடுத்தேன், அடி விழும். கர்த்தர் கொடுக்கிறார். அதிலிருந்து ஒரு பங்கை நீங்க கிள்ளி கொடுக்குறீங்க. அப்படி என்றால் இங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் தூரமாக இருந்தவர்கள் அருகில் வருவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். வாங்க, அருகில் வாங்க, அருகில் வாங்க. முன்ன எப்படி இருந்தீங்க? வேகமாக சொல்கிறேன் பாருங்க. எபேசியர் 2:1 பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்தோம். 1 பேதுரு 2:25 சிதறுண்டு அலைகிற ஆடுகளைப் போல இருந்தோம். ரோமர் 5:6 பலனற்றவர்களாய் இருந்தோம். 1 பேதுரு 1:14 அறியாமை உள்ளவர்களாய் இருந்தோம். ரோமரில் வாசிக்கிறோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இதான் நம்ம பேக்ரவுண்டு. முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க? பிறந்ததுலேருந்து நீங்க பெரிய பரிசுத்தவாட்டியா? நான் இது வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை. ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு இது வரைக்கும் கோபமே வந்ததில்லை. ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நான் சர்ச்சுக்கு இது வரைக்கும் லேட்டாக வந்ததே இல்லை. ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நான் பைபிள் இது வரைக்கும் 10 முறை படிச்சு முடிச்சிட்டேன். சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு நம்ம செய்யணும், ஆனால் நம்ம செய்யல. அதுதான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். முன்ன அப்படி இருந்தோம்,
இயேசு பார்த்தார், பிதாவே இவர்களை நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட பரிந்து பேசுகிற கர்த்தர் இப்ப அருகில் வா, அருகில் வா, கிட்டவா, கிட்டவா. தப்பு பண்ணி அவிசுவாசிச்சாங்க தோமா இல்ல. அவர் சொல்றார், அவர் ஏன் நான் இல்லாத போது வந்தாரு? இவன் பெரியவன் இவன், அது எப்படி வரலாம் அவரு? நீ என்னதான் சொல்ற? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்போ எப்போ தான் நம்புவேன்? அவர் வரட்டும், வந்தாலும் நம்புவேன்னு சொல்ல மாட்டான். அவருடைய காயத்தில் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ திமிரு அவனுக்கு. அதனால தான் சொல்கிறது, அந்த தோமா கட்சியில் மெட்ராஸில் வந்து செத்தாங்க. அதனால தான் இந்த மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவிசுவாசி மெட்ராஸில் நிறைய பேர் இருக்கிறான். மெட்ராஸில் தான் பார்த்துங்க ஊழியம் சொல்லிட்டு அட்டு ஊழியம் ஏகப்பட்டது நடக்குது. ஏன்? இதெல்லாம் தோமாவினுடைய ஆவி. என்ன தைரியம் பாருங்க. அவருடைய காயங்கள் என்ன பண்ணுவானா? விரல விட்டு விட்டு பார்ப்பேன். இப்படிப்பட்டதான மீறுதலான வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து கொண்டிருந்தால், இந்த லெந்து நாட்களில் நீங்கள் அருகில் வந்து, அவர் சொன்னார், தோமா வா, என்னை பார்க்கணும், வா வா வா. நான் அவரை தொட்டு பார்ப்பேன்னா கூட பரவாயில்லைங்க, நான் விரல விட்டு பார்ப்பேன், நான் பாருங்க, வா அருகில் வா. அப்படி அவனையே, தப்பு செய்தவனையே அருகில் வரவழைத்த ஆண்டவர், காட்டி கொடுக்கிற யூதாஸ், வா சிநேகிதனே, வா 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 வா, என்னை கட்டிப்பிடித்து எனக்கு ஒரு முத்தம் கொடு, வா. முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய்? உனக்கு வேற வழியே தெரியலையா? அவனையே அருகில் வரவழைத்தவராயிற்றே. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக உங்களை அவர் வரவழைக்க மாட்டாரா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை? எல்லோரும் எழுந்து நிற்போம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உடைய அருகாமையில் நெருங்கி ஜீவிக்கும்படியாய் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு தூரமாய் இருந்த நாங்கள் இதிலிருந்து நாட்களிலே உமோடு கூட என்ன நெருங்கி ஜீவிக்கும்படியான ஒரு நல்ல ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. பிள்ளைகள் பாரத்தோடு கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆசீர்வதிங்க. உமக்கு சித்தமானால் எங்களுக்கு ஜீவனை தந்தால் அதை காலையில் எழுந்தப்பா உம்முடைய பரிசுத்த ஓய்வினாலே நாங்கள் ஆராதனை செய்யும் அருளை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இப்பொழுது நாங்கள் வீடுகளுக்கு போகிறோம். கர்த்தர் எங்களை சுகமாய் கொண்டு போவீராக. இந்த இரவில் எங்களுக்கு நல்ல நித்திரை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மீண்டும் 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 நாங்கள் ஆண்டவரே அவைகளை நாங்கள் எங்கள் இறுதிய பலகில் எழுதி வைத்துக் கொண்டு தியானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்க. ஒவ்வொருவரையும் ஆசிரிய பிள்ளைகளை ஆசிரிய ஊழியங்களை ஆசிரியம் தெய்வீக பிரசனம் எங்களோடு குறைந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். துதிக நமையும் எல்லாம் அமைக்க எடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார மறவாதே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்று சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வால்கிளாக் தேவைப்பட்டவர்கள் வெளியே விற்கப்படும், கொஞ்சம் தான் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி செல்லலாம். இல்லை என்று சொன்னால் நாளை ஆராதனை முடிந்த பிறகும் கூட நீங்கள் வாங்கி செல்லலாம். ஜபத்தோடு கூட நாளை காலை ஆராதனை நீங்கள் பங்கு கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை அன்பு சகோதரர்களுக்கு நம்முடைய ஈட்டமும் குடும்பத்தின் சார்பிலே உள்ளத்தின் ஆழத்தோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கைகளை தட்டி ஒரு முறைகளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நாளை காலையில் நீங்கள் ஜபத்தோடு கூட வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.